ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் வணக்கம். இந்த பிரபஞ்சத்துக்கு என் தாய் தந்தைக்கு நன்றி கூறி ஒரு நல்ல ஒரு கருத்தோடு வந்துருங்க. உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்ருக்கேன். ஓகே. இந்த கூலிங் கிளாஸ் கேட்குறீங்களா? இது ஒரு நண்பர் கொடுத்தாருங்க. கொடுத்தாரு. நான் அன்பளிப்பாக கொடுத்தாரு. பெரும்பாலும் நான் அன்பளிப்பு யார்ட்டையும் வாங்குறதில்ல. அதுக்கு பதில் கொடுத்தாரா, நானும் அதுக்கு பதில் ஒரு புக்கு ஒன்று வாங்கி கிஃப்ட் கொடுத்துட்டேன் நண்பருக்கு. இல்லை, ஒரு விழிப்புணர்வு புக்கோ வாங்கி புக்கு கொடுத்துட்டேன். அந்த விழிப்புணர்வு, அதை புரிதல், அந்த இதுக்கு சொன்னால் நிறையா பேர் போட்டு குழப்பிக்கிறாங்க. விழிப்புணர்வு புரியலன்னு என்னென்னு தெரியல அப்படின்றாங்க. குழப்பமாக இருக்குது. அந்த உங்களுக்காக கொஞ்சம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக வரப்போது பாருங்கள். ரெண்டே தான், டக்குன்னு சொல்லிடுவேன். ஒரு ராஜா கதையிலேருந்து ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன். ராஜாவுக்கு ரொம்ப கொஞ்சம் இதாக இருந்துச்சு, ஒரு டவுட்டாக இருந்துச்சு. பூரா போய் கூப்பிட்டு வர சொல்கிறாங்க ஜாதகம் பார்க்குறவங்களாம். ஜாதகம் இந்த கட்டணத்தெல்லாம் பார்த்து சொல்லுவாங்கள்ல எப்படி இருக்குன்னு கூப்பிட்டு வந்து கேட்டிருக்காங்க. ராஜாவோட கூடும்போது மேக்ஸிமம் நல்லா கொஞ்சம் தெளிவான ஆள் தான் கூப்பிட்டு போவாங்க. இந்த அறகுற ஆள்லாம் அங்கே கூப்பிட்டு போக மாட்டாங்க. நல்லா விவரம் தெரிஞ்ச ஆள் தான் அங்கே கூப்பிட்டு போவாங்க. கூப்பிட்டு போய் கேட்குறாங்க, அப்புறம் என்னப்பா எப்படி இருக்குது, ஜாதகம்லாம் எப்படி இருக்குது, என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. கேட்டவுடனே ஜாதகம்லாம் பார்த்துட்டு டக்குன்னு கட்டணம்லாம் இப்படி டிக் பண்ணிவிட்டு, உங்களுக்கு ஜாதகம் ரொம்ப சரியில்லை, மோசமாக இருக்குது, உங்கள் மனைவி குழந்தைங்க கண்முன்னே நீங்கள் இறந்துருவீங்க அப்படின்னு சொல்கிறாப்படி. சொன்னோடனே சரி அப்படியா, இவனை தூக்கில் போடுங்க அப்படின்றாங்க. முடிஞ்சிச்சு. அப்புறம் வாப்பா என்ன போய் கூப்பிட்டு வந்திருக்க, ஆள் ஒன்றும் சரியில்லையே, ஜாதகத்தை பார்த்து சொல்கிற ஆள் இவனை விட நல்லா தெளிவான ஆளாக கூப்பிட்டாங்க அப்படின்னு போய் பார்த்துருக்காங்க. தேடி கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வந்துட்டாங்க. கூப்பிட்டு வந்து என்னப்பா ராஜா கேட்குறாரு, இவனா நல்லா தெளிவாக சொல்லுவானா, ரொம்ப தெளிவான ஆளுங்க, இருக்கிறதுலே இவர் தாங்க நம்பர் 1, நீங்கள் அவர் சொல்லுவார், கேட்டு பாருங்கள், கரெக்டாக சொல்லுவார் அவர். சரிப்பா எப்படி இருக்கு அதை பார்த்து சொல்லு அப்படின்னு இப்படி பார்த்தாரு. பார்த்து வரணும் அப்படின்ட்டு பார்த்து, ஐயா ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க ஐயா உங்கள் ஜாதகம், மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் இது எப்படி இருக்குது, ஆயில்லாம் பிரமாதமாக இருக்குங்க, ஆயில் ரொம்ப கெட்டியாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது, அருமை அப்படின்ட்டுருக்காரு. அப்புறமேல சொன்னால் அப்புறம் தான் இன்னொரு கருத்து சொல்லிட்டு வரும், உங்களை விட உங்கள் மனைவிக்கும் குழந்தைக்கும் ஆயுசு கெட்டியாக இருக்குது, உங்களுக்கு ஆயுசு கெட்டியாக இருக்குது, உங்களை விட உங்கள் குழந்தைக்கும் மனைவிக்கும் ஆயுசு கெட்டியாக இருக்குது அப்படின்னா, ஆஹா பிரமாதம் சொல்லி பாராட்டி அவனுக்கு 1000 பொட்காஸ்டில் கொடுத்தாரு. வாங்கிட்டு போயிட்டான். ஆனால் ஃபஸ்ட்டு அந்த சொன்னவங்க, ரெண்டாவது சொன்னவங்க டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு சொன்னவங்க யதார்த்தமாக எல்லாத்தையும் சொல்கிற மாதிரி ராஜாட்ட சொல்லிட்டான். இடம் பொருள் யாவும் இருக்குல்ல, ராஜாட்ட எப்படி சொல்லணும், நேக்கா சொல்லணும், பல விஷயங்கள அப்படி சொல்லணும். ஓப்பனர் வந்தவர் கொஞ்சம் அனுபவசாலி, ரெண்டாவது வந்தவர் அப்படி நேக்கா சொன்னார் பார்த்தீங்களா. உங்களை விட உங்கள் மனைவிக்கும் குழந்தைகளும் ஆயில் கெட்டியாக இருக்குன்னு. அப்போ அவன் சொன்னது ரெண்டுமே ஒன்று தான், ஆனால் சொல்கிற விதம் இருக்குது பார்த்தீங்களா. அதில் ரெண்டாவது தடவை எப்படி இது பண்ணிட்டு போயிடாது. அதே மாதிரி ராஜாவுக்கு தான் இன்னொன்று சொல்கிற பாருங்க. ஒருத்தர் அந்த மீன் ஒரு 50 ரூபா மீன் தான் இருக்கும், அதை வாங்கிட்டு இந்த ராஜா சாப்பிட்டா தாங்க இது பெஸ்ட்டாக இருக்கும், கரெக்டாக இருக்கும் அந்த மீன், ராஜாவும் ஸ்பெஷலாக கொண்டு வந்தது, அடம் பிடிச்சி கொண்டு ராஜாட்ட கொடுக்குறோம். அப்படியா, ராஜா கேட்குறாரு, ஏப்பா அப்படி என்னப்பா எனக்கு வேண்டிய எதுக்கு இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து வர, அப்படி என்ன இருக்குது நான் சாப்பிடணும் இந்த மீனில் அப்படி. இல்லைங்க, இது நீங்கள் நாட்டை ஆள்றீங்க, அதனால் இதை நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்ணும், இந்த மீன் உங்களுக்கு வேண்டியது கொண்டு வந்தவங்க. சரி அப்படியா, சரி மீன் வாங்கிக்கிற சொல்லிட்டு அவனுக்கு ஒரு 500 பொருட்காசு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாரு ராஜா. போகும்போது மந்திரிக்கு ஒரு போனவொன்னு கேட்குறாரு, ராஜா நீங்கள் அவனை கூப்பிட்டு கேளுங்க, அவன் இந்த மீன் 50 ரூபா தான் போகும், ஆனால் நீங்கள் 500 ரூபா கொடுத்துட்டீங்க, 500 பொற்காசு கொடுத்துட்டீங்க, அவன் கூப்பிட்டு என்னன்னு கேளுங்க, அது இது ஆண் மீனா பெண் மீனான்னு கேளுங்க, அப்போ அவன் மாட்டிக்குவான்
அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா? ஏய் அவனை பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு கூப்பிட்டு வந்துட்டாங்க. சரி இந்த மீன் என்ன ஆண் மீனா பெண் மீனா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்ட உடனே அவர் சொன்னான், ஐயா தாங்களுக்கு தெரியாததா, இந்த உலகையே ஆளக்கூடிய ஒரு தாங்களுக்கு தெரியாததா, ஆண் மீனும் பெண் மீனும் 2 மீனும் கலந்த மீன்கையா அப்படின்னா. இன்னொரு 1000 பொன் காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொட்காசு வந்து இன்னொரு 1000 பொட்காசு வந்து வாங்கும்போது அதில் ஒரு காயின்ஸ் வந்து கீழே விழுந்துடுது. அதையும் வந்து எடுத்துகிட்டு போகிறான். ராஜாவும் பார்த்துட்டு இருக்காங்க, இந்த பக்கத்தில் அந்த ராணியம்மா பார்த்துட்டு இருக்காங்க. எடுத்துகிட்டு போகிறான். போன உடனே ராணியம்மா கேட்குறாங்க, என்னங்க ராஜா, அங்கே பாருங்கள் நீங்கள் எவ்வளோ மொத்தம் வந்து 1000 பொன் காசு கொடுத்துட்டீங்க. இந்த 1000 பொன் காசு கொடுத்து அவன் வாழ்நாள் ஃபுல்லாக சாப்பிட்டாலும் அது அப்படியே தான் இருக்கும். அதுக்கு மேலே செலவாகாது. கீழே ஒரு காயின்ஸ் விழுந்துச்சு, அதை போய் அல்பத்தனமாக அதை எடுத்துகிட்டு போகிறான். அதை கூப்பிட்டு என்னன்னு கேளுங்க அப்படின்னு. சரி கூப்பிட்டு வாங்க அவனை அப்படின்னு. என்னப்பா அது 1000 பொன் காசு கொடுத்தது அவரங்க ஒரு காயின்ஸ் கீழே விழுந்துச்சு, அதை போய் எதுக்கு நீ எடுத்த? இதை வச்சுருந்தாவே போதுமே, உனக்கு 500 பொன் காசு ஆயில் ஃபுல்லாகவே எடுத்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவன் சொல்கிறான், ஐயா தாங்களின் பொற்கரங்களால் இது வழங்கப்பட்டது. அதை தாங்கள் பொற்கரங்களால் வழங்கப்பட்டதை இந்த பொற்காசை யாராவது காலை வைத்து மிதித்து விட்டால் தாங்கள் மனம் புண்படும் அல்லவா, அதனால் தான் அதை எடுத்து சென்றேன். பிரமாதம். சரி இன்னொரு 1000 பொற்காசு கொடுங்க அவனுக்கு பரிசா அப்படின்ட்டான். மொத்தம் 2000 பொற்காசு ஆச்சு. அப்போ இந்த மந்திரியாவது இந்த ராஜாவும் அப்படியே வாய் விட்டுக்கிட்டாங்க. ஏன்னா இவங்க பேச அவனுக்கு வந்து இந்த மீன்காரனுக்கு பொற்காசு போயிட்டே இருக்கு. ஏதோ ராஜா சொன்னாரா, ஒரே முடிவு தான், அது சொன்னார், ஒத்தோட முடிஞ்சிச்சு. இவங்க 2 பேர் சொன்னாங்க பாருங்கள், அவன் மறுபடியும் காசு போயிட்டே இருக்கு அந்த மீன்காரனுக்கு. 2 பேரும் வாயை பற்றிட்டாங்க. இதுலேருந்து ஒரு அந்த புரிதல் இந்த 2 இதுவும் வந்துருக்குன்னு நினைக்கிறேன், டிஃப்ரென்ஸ் இந்த 2 கதையிலையும். அப்புறம் இன்னொரு ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். இந்த குழந்தைங்கள்லாம் இந்த கிளாஸ் போட்டு உடச்சிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி சத்தம் போடுறீங்கல்ல, அதுக்கு தான் இருந்தது. அந்த கிளாஸை வந்து உடஞ்சான வேறு கிளாஸ் வாங்கி கொடுத்துக்கலாம். குழந்தையோட கிளாஸாங்க ஒரு முக்கியம். அதனால் நிறைய பேர் குழந்தை போட்டு சும்மா அடிக்கிறது மிதிக்கிறது அது தெரியாமல் தான். அது நீங்கள் வந்து சொல்லிக் கொடுக்கும்போது அது உங்கள் தப்பு. சொல்லிக் கொடுக்கும்போது நீங்கள் நல்லா சொல்லிக் கொடுக்கணும். இப்போ பாருங்கள், இப்படி பிடிக்கணும் கிளாஸை. இப்படி பிடிச்சிட்டிங்கன்னா எந்த குழந்தையாவது கிளாஸை கீழே போடுமா? சொல்லிக் கொடுக்கும்போது இப்படி பிடிக்கி சொல்லிக் கொடுங்க. நீங்கள் எந்த குழந்தைங்க கிளாஸை கீழே போடாது. பாய். அடுத்த ஒரு விழிப்புணர்வோட சந்திக்கலாம். ஓகே, பாய்.